பல அதிசயங்கள், பல சுவாரஸ்யங்கள் நிறைந்த ஒரு அழகான சிவன் கோயிலுக்கு நம்ம இப்போ போய்க்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த கோயிலுன்றது வந்து இடைப்பட்ட காலத்தில் பல சர்ச்சைகள் போய்கிட்டு இருந்துச்சு. இந்த கோயில் இப்போ வரைக்கும் திறந்து வச்சிருக்காங்களா, இல்லை இந்த கோயிலை சாத்திட்டாங்களா அப்படின்றதையும், இந்த கோயிலில் இப்போ என்ன நிலவரம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, கும்பாலேருந்து காராக் போகிற பழைய ஹைவேயில் தான் இந்த கோயில் இருக்குது. இப்பகுதியில் வாழ்கிற மக்களாக இருக்கட்டும், அதாவது இங்கே வர பக்தர்களாக இருக்கட்டும், இந்த இடத்த ஒரு சித்தர் பூமின்னு சொல்லி அழைக்கிறாங்க. பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சித்தர் இந்த இடத்துல தவம் செஞ்சதாகவும், அந்த ஆற்றல் இன்னும் இதே இடத்துல இருப்பதாகவும் இங்கே ஒரு நம்பிக்கை இருக்கு. கோயில் எப்போ கட்டப்பட்டது அப்படின்றதுக்கான முக்கிய சான்றுகள் எதுவுமே இல்லைனாலும், இந்த கோயில் சுமாராக 40லிருந்து 50 ஆண்டுகளுக்கு மேலா இங்கே வழிபாட்டில் இருக்கு. கோயிலை சுற்றி நிறைய நாய்களை நீங்கள் பார்க்கலாம். நம்ம கோயிலுக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். இந்த கோயிலை நீங்கள் பார்த்தீங்கன்னா முறையாக பராமரிக்கப்படுறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கே பார்த்தாலும் குப்பையா, அதுவும் காடுகள் மண்டி போய், ஸோ பாருங்க நீங்களே. மின்னுக்கு பார்த்தீங்கன்னா சங்கிலி கருப்பர் இருக்காரு. ஆக்சுவலி இப்போ நம்ம வந்திருக்கிற டைம் பார்த்தோம்னா 11:30 மணி காலையில். இன்னும் வழிபாட எதுவுமே பண்ணாமல் இருக்காங்க. ஸோ பாருங்க நீங்களே. பக்கத்தில் ஒரு சிவன் சன்னதி இருக்கு, பாருங்க. இந்த இடத்துல என்னமோ வச்சிருக்காங்க, ஆனா என்ன வச்சிருந்திருக்காங்க சொல்லி தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ அந்த கோயிலை எடுத்தாங்க நினைக்கிறேன். அதாவது அங்க உள்ள சிலையை எடுத்துட்டாங்க போல. அப்படியே நம்ம உள்ள வந்தோம்னா உள்ள ஒரு சிவனோட சிவலிங்கமும் நந்தியோட கடவுளும் வச்சிருக்காங்க. இந்த இடத்த நீங்க சுத்தி பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க குப்பை கூலமா தாங்க இருக்கு. ஏன்னா எப்படி இந்த இடத்த பராமரிக்கிறாங்க சொல்லி தெரியல. நீங்க பாருங்க, இன்னைக்கு நம்ம கூட நம்மளோட நண்பர் வந்திருக்காரு. பாருங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. நந்தியோட சிலைன்றது இங்க பாத்தீங்கன்னா கருங்கல்ல இருக்கு. ஆனா வந்து இங்க வழிபடாம இருக்காங்க. ஏன்னா கருங்கல்ன்றது வந்து நம்ம டெய்லி வழிபடணும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா எனக்கு தெரியல சரியா. உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த இடத்த சுத்தி பாத்தீங்கன்னா ஒரே காடாதாங்க இருக்கு. இது என்னன்னு சொல்லி தெரியல. பாருங்களேன் வச்சிருக்காங்க. அதுவும் ஃபுல்லா செடி வளர்ந்து அப்படியே படர்ந்து மூடி போய் கிடக்கு. சுத்தி மலை பகுதி. ஏன்னா இந்த இடம்ன்றது வந்து ஒரு மாதிரியா குளுமையா பசுமையா இருக்கு பாக்குறதுக்கு. ஒரு மாதிரியான நேச்சுரல் வைப்ஸாவும் இருக்கு. பாசிட்டிவ் வைப்ஸ் இங்க நிறையவே இருக்கு. ஸோ நம்ம வந்துட்டோங்க. ஸோ நம்ம என்ன பண்றது இல்லை, பக்கத்துல இருந்த சூடெல்லாம் இருந்துச்சு. இந்த சூடத்தளத்தை எடுத்து நான் கொளுத்தி விட்டேன். ஸோ அப்படியே சிவனைய கும்பிட்டு நம்ம நடந்து போகலாம்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரியா குருவி கத்துற சத்தம் உங்களுக்கு கேக்குதா?
போய் நம்ம சங்கிலி கருப்பருக்கும் சூளத்தை ஏற்றி விட்டேன். அவரையும் கும்பிட்டு நம்ம நடந்து கோயிலுக்குள்ள போகலாம். இன்னும் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கோயில் இருக்கு. ஆனால் அங்கேயும் சிவனோட சிலையும் நந்தியோட சிலையும் வச்சிருக்காங்க. அதை தவிர வேற சிலை இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம அப்புறமா போய் பார்க்கலாம். ஸோ இந்த கோயில்ன்றது நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம மின்னுக்கு முதல்ல காமிச்சிருப்போம் வீடியோவில். ஸோ அந்த கோயில் தான் இது. இந்த கோயில்ன்றது வந்து அவங்க மூடி தான் வச்சிருக்காங்க, இன்னும் திறந்து வைக்கல. ஒரு வேலை நினைக்கிறேன் அண்டர் மெயின்டெனன்ல இருக்கு போல. உள்ள வந்து சிலைகள்லாம் இருக்கு. சொன்னா நம்ம உள்ள விசிட் பண்ண முடியல, க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதுதான் வந்து நம்ம வந்த வழி. ஸோ இதுக்கு பக்கத்துல அந்த கோயில் இப்போ நம்ம முதல்ல போனது. இதுக்கப்புறம் பக்கத்துல பார்த்தீங்கன்னா இது ரெண்டாவது. ஆக மேல ஒரு கோயில் இருக்கு. இந்த கோயிலுக்கும் நம்ம போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. இந்த வீடியோல வந்து என்னோட ஃபேஸை நான் முழுக்க காமிச்சிருக்க மாட்டேன். ஏன்னா வந்து நான் போடுற இடம்ன்றது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் கொடுக்கணும். அதாவது நீங்களே இந்த இடத்துக்கு வந்த மாரி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவை எடுத்திருப்பேன். ஸோ நீங்க பாருங்க. ஸோ நீங்க டிராவல் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்க ஒரு ஆஞ்சநேயர் சிலை இருக்கு. பக்கத்துல வந்து டத்தோவோட சிலை வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த சிலைன்றது வந்து இப்ப எனக்கு தெரிஞ்சு நேத்து ஒருவேளை இந்த இடப்பட்ட காலத்துல அவங்க ஏதாவது சாமி கும்பிட்டுருக்கணும், படையல் போட்டிருக்காங்க போல. படையல்ன்றதுலாம் நீங்க பாத்தீங்கன்னா இங்க உள்ள நாய்ங்கெல்லாம் சாப்பிட்டு செதறி போய் கிடக்குது. ஆனா இந்த இடத்த கூட அவங்களுக்கு இன்னும் சுத்தம் பண்ணாம அப்படியே ரொம்ப சுத்தமா தான் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா நாகதேவிகள் இருக்காங்க. இவங்களுக்கும் விலைக்கு எதுவுமே ஏத்தல, அப்படிதான் இருக்கு. இடம் எதுவுமே சுத்தம் பண்ணாம தெரியல. ஒருவேளை நம்ம வந்த நாள்ன்றது வந்து ரொம்ப முக்கியமான நாள் இல்லையா, இல்ல இது இப்படிதான் ஒரு முக்கியமான நாள்ல தான் சாமிக்கு இந்த முக்கியமான நாள்ல தான் வந்து அவங்க வழிபடுவாங்கன்னு சொல்லி தெரியல. பாருங்க கீழே இந்த சிவன் கோயில். ஸோ நம்ம அடுத்த இந்த சிவன் கோயிலுக்கு போலாம் வாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன நீர் வீழ்ச்சி இருக்கு. ஸோ அந்த நீர் வீழ்ச்சி சத்தத்தை கேளுங்க. அந்த கோயிலை நீங்க அந்த பாலத்தை கடந்து அந்த கோயிலுக்குள்ள போகும்போது உங்களுக்கு மாதிரியான ஃபீல்ஸ் ஒன்று உருவாகும். இதாங்க சிவனோட சிலை. இந்த சிலைன்றது வந்து கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா அர்ச்சனை ஏதாவது பண்றதுன்னா மெயினா இந்த கோயில தான் நீங்க வந்து அர்ச்சனை பண்ற மாதிரி இருக்கும். இங்கதான் இந்த இடத்துக்கு வந்து தான் நீங்க அர்ச்சனை பண்ற மாதிரி இருக்கும். நிறைய இங்க வர பக்தர்கள்ன்றது வந்து நந்தி காதுல அவங்களோட ரகசியத்தையும் அவங்களோட கஷ்டங்களையும் சொல்லிட்டு தான் போறாங்க. இந்த கஷ்டங்களை நிறைவேற்றுற நந்தியா தான் இவர் இருக்காரு. அதனாலதான் இந்த கோயில் வந்து இன்னும் எதுவும் பண்ணாம இப்போ போராடி பல போராட்டங்களுக்கு அப்புறமா இந்த கோயில் வந்து ஒரு ப்ராப்பர் இதுல போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ள வந்து ஒரு சிலை இருக்கு. ஆனா அதுவும் பூசாரி இருக்காரு. ஆனா அந்த பூசாரின்றது வந்து அவர் அந்த கீழே கோயில்ல மட்டும்தான் இருக்கு. தாண்டி பின்னாடி போனாதான் நம்மளோட சிவலிங்கத்தை பார்க்கணும். சுற்றி ஒரு பெரிய காடுங்க. காட்டுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு சொல்லி தெரியல. நல்லா குளுமையா இருக்கு.
ஸோ இப்போ நடந்து நம்ம போவோம் நம்மளோட சிவனை பார்க்கறதுக்கு. இந்த சிவலிங்கம் தான் வந்து இந்த கோயிலோட ஒரு மெயின் பாயிண்ட்னு சொல்லலாம். ஏன்னா இந்த சிவலிங்கத்தை பார்க்க தான் நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வருவாங்க. இங்க உள்ள சிவலிங்கம் சுமாரா 3 மீட்டர் உயரம் கொண்டதா இருக்கு. இது ஏன் ஒரு மர்மமான இடமா பார்க்கப்படுது? ஒரு புறம் பாத்தீங்கன்னா அடர்ந்த காடு, இன்னொரு புறம் வந்து ஓடும் நீரோடையோட சத்தம், இடையில வந்து நம்மளோட சிவலிங்கம் இருக்கு. ஸோ இந்த அமைப்பே பார்ப்பவர்களை வந்து ஒரு விதமான அமைதிக்கும் மர்மத்துக்கும் உள்ளாக்குது. இந்த ஆலயம் சமீப காலமாக செய்திகள் அடிப்படை காரணம் வந்து நில உரிமைனாலதான் வந்து, அதாவது லேண்ட் ஸ்டேட்டஸ் ப்ராப்ளம் தான் ரொம்ப மெயினா பார்க்கப்படுது. ஏன்னா இந்த கோயில்ன்றது வந்து ஃபாரஸ்ட் ரிசர்வ் உள்ள அமைஞ்சிருக்கு. அதாவது அரசாங்கத்தோட வனத்துறையின் கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இந்த கோயில் இருக்கு. ஸோ அதிகாரிகளோட நடவடிக்கையின்படி நம்ம பார்த்தோம்னா, அதாவது இந்த ஃபாரஸ்ட் ரிசர்வ்ன்ற பகுதிகளில் வந்து அனுமதியின்றி எந்த ஒரு கட்டுமானமோ இருக்கக்கூடாது அப்படின்றது வந்து மலேசியால இருக்க ஒரு நார்மல் சட்டம். ஸோ அதனால பலமுறை வந்து இந்த ஆலயத்தை வந்து அகற்றவோ இல்லை அங்கிருந்து மாற்றவோ அதிகாரிகள் வந்து அவங்களோட தரப்புல இருந்து ரொம்ப அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கோயிலுக்கு. அதனால பக்தர்களோட எதிர்பார்ப்பு என்னன்னா, இந்த இடம் வந்து பல 10 ஆண்டுகளாக வழிபாட்டுல இருப்பதனால இதை இடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி பக்தர்கள் மற்றும் சில சமூக ஆர்வலர்கள் எல்லாமே போராடிக்கிட்டு இருக்காங்க. மலேசியாவில் உள்ள பல பழமையான மற்றும் சிறிய ஆலயங்கள் எதிர்கொள்ளும் அதே நில உரிமை பிரச்சனை இந்த கோயில்லையும் ஒரு சிக்கலாவே இருந்துகிட்டு இருக்கு. சமீப காலத்துல 2026 தற்போதைய சூழல்ல அரசுடன் பேச்சுவார்த்தைகள் நடந்து வந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ இது ஒரு ஆன்மீகம் தலம்ன்றதுனால வரலாற்று சிறப்பு மிக்கது என்பதனாலும் இது ஒரு சுற்றுலா தலமாகவோ இல்லைன்னா முறையாக பாதுகாக்கப்பட்ட இடமாகவோ மாற்ற வேண்டும் அப்படின்னு பல கோரிக்கைகள் வந்து எழுந்திருக்கு. அதாவது இந்த காப்புக்காரோட கவசம் லாராங்கன்னா எதெல்லாம் இந்த இடத்துல பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு போட்ல வச்சிருக்காங்க. ஆனா அந்த போட்டுன்றதுலாம் பாத்தீங்கன்னா அடி வாங்கி கீழே தான் போய் ஒரு மாதிரி அடி வாங்கி போய் கிடக்குது. என்னெல்லாம் இந்த கோயில வந்து பண்ணக்கூடாது, அதாவது ஒரு ஃபாரஸ்ட் ரிசர்வ்னால இந்த காட்டுக்குள்ள வந்து என்னென்ன பண்ணக்கூடாது, ஹைக்கிங் பண்ணக்கூடாது, ஸோ உள்ள மீன் பிடிக்கக்கூடாது, மரத்தை அழிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்த போட்டிருக்காங்க. ஸோ நான் இந்த கோயிலுக்கு வந்தேன், இந்த கோயிலை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் சொல்லி நம்புறேன். ஸோ நீங்கள் இந்த கோயிலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாங்க, கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்க. ஏன்னா நம்மளோட இந்தியாவோட சப்போர்ட் இந்த கோயிலுக்கு ரொம்பவும் முக்கியம். நானும் என் நண்பரும் இந்த கோயிலை வந்து நல்லா சுற்றி பார்த்துட்டு இந்த கோயிலை நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். ஸோ எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம். என்னோட சேனலில் வந்து நான் வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கேன், பட் வந்து வியூ சரியாக போக மாட்டேது. ஸோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோலாம். ஸோ அவங்களும் இந்த இடத்த பற்றி நிறைய தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அடுத்தது எந்த இடத்துக்கு போகலாம், நீங்கள் ஏதாவது ஒரு இடத்த பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களோட கமெண்ட் பார்க்குறேன். ஸோ என்னோட முயற்சியால் அந்த இடத்துக்கு நான் போக ட்ரை பண்ணுறேன். இன்னும் உங்களுக்கு வேற ஏதாவது இந்த கோயிலை பற்றின விஷயம்லாம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா கீழே வந்து அதையும் கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து நான் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ சிவனோட ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சிருக்கும் நம்புறேன், உங்களுக்கும் கிடைக்கணும். வியூவர்ஸ்க்கு எல்லாமே ஸோ பாய் காய். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து புறப்பட வேண்டிய நேரம்ன்றதுனால நம்ம கிளம்புவோம். பாய் காய். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். நான் உங்கள் அபிஜன். டாடா பாய்.